Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? ஃப்ரோசன் செட் எப்படி கிரியேட் பண்றது? செட்டுக்கும் ஃப்ரோசன் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து ஃப்ரோசன் செட்ல வர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? சோ முதல்ல வந்து நான் ஒரு ஃப்ரோசன் செட்டை கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? சோ ஃப்ரோசன் செட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is similar to set. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரோசன் செட் அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. அதே போல் ஃப்ரோசன் செட்டில் வந்து நியூ டேட்டா ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது, ஃப்ரோசன் செட்டில் இருக்க டேட்டா ஐட்டம் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ எந்தெந்த செட் மெத்தட்ஸ்லாம் வந்து அந்த டேட்டாவை அஃபெக்ட் பண்ணுதோ, டேட்டாவை சேஞ்ச் பண்ண அல்லது அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுதோ அல்லது ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃப்ரோசன் செட்டில் ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய செட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரோசன் செட்டில் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ ஃப்ரோசன் செட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு நேம் கொடுத்துருக்கோம், S1 அப்படிங்கிறது நேமு, அப்புறம் ஃப்ரோசன் செட் அப்படிங்கிறது மெத்தடு. சரிங்களா? அதுக்குள்ளார ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 3 டேட்டா இருக்குது. 24 அப்படிங்கிறது ஒரு டேட்டா, இன்னொன்று வந்து ஃப்ளோட்டு 55.4 அப்படிங்கிறது, தென் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. சரிங்களா? ஸோ இது இருக்குது. தென் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஃப்ரோசன் செட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? S1 அப்படிங்கிறது ஒரு ஃப்ரோசன் செட்டு. ஸோ S1ல் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு S1 பண்ணாலும் போதும். நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஃப்ரோசன் செட்டுன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் அதில் இருக்க டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ நம்ம வேணும்னா அந்த டைப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். டைப் ஆஃப் S1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த S1உடைய டைப் வரும். S1ங்கிறது ஃப்ரோசன் செட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ரோசன் செட்டை கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரோசன் செட்டில் இருக்க டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதே போல் வந்து நியூ டேட்டா ஐட்டம் வந்து ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கிளியர் மெத்தடும் ஒர்க் ஆகாது. சரிங்களா? டேட்டா ஐட்டம்ஸ் வந்து அதை கிளியர் பண்ண முடியாது. ஒரு செட்டில் இருக்க டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ அது வந்து இங்கே ஒர்க் ஆகாது ஃப்ரோசன் செட்டில். ஓகேங்களா? அது சரி, நான் வந்து இன்னொரு செட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு செட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம், அதையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 செட் இருக்குது, S1 S2 ரெண்டுமே ஃப்ரோசன் செட்டு தான். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்தெந்த மெத்தட்லாம் வந்து ஃப்ரோசன் செட்டில் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னோம் என்னென்னா இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து ஃப்ரோசன் செட்டில் இருக்க டேட்டா வந்து ஆல்ட்ரு பண்ணுறது, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கோ அல்லது சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுறதோ அந்த மெத்தட்லாம் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, நான் வந்து இந்த ஃப்ரோசன் செட்டில் ஒரு டேட்டா ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு வச்சுப்போம். S1.add ஆட் மெத்தட் சொல்லி இருக்குது. சரிங்களா? ஆட் மெத்தட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ S1ல் வந்து 58 அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிஜர் வந்து டேட்டாவை வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? என்ன வந்து பாருங்கள், ஃப்ரோசன் செட்டு ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் ஆட். ஸோ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? ஸோ ஆட் ஃபங்க்ஷன் வந்து ஆட் மெத்தட் வந்து ஃப்ரோசன் செட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்ணியாச்சுன்னா அதில் என்ன பண்ண முடியாது, நியூ டேட்டா ஆட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே போல் ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா? S2லேருந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். S2 ஃப்ரோசன் செட்டு தான். சரிங்களா? S2 ரிமூவ். அதில் இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம் 54 இருக்கா? 54 இருக்குது. சரிங்களா? 54 வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ரிமூவ் ஆகுதா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரோசன் செட்டில் வந்து என்ன இல்லை, ரிமூவ் மெத்தடும் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? ஸோ ஆட் பண்ண முடியல, ரிமூவ் பண்ண முடியல. அப்டேட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுவே தான் இங்கேயும் ஃப்ரோசன் செட்லேயும் வந்து இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்டேட் எப்படி பண்ணுறது? சரி, நான் வந்து S2ல் அப்டேட் பண்ணணும்னு வச்சுப்போம். S2.update. அப்டேட் மெத்தடுக்கு ஒரு ஆர்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் அல்லது ஒரு செட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, நான் வந்து ஒரு செட்டை ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 25, 65, 98 இப்படிலாம் ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு 3 டேட்டா உள்ள ஒரு செட்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறோம்.
அப்டேட் பண்ணுறேன் S2க்கு. சரிங்களா, S2க்கு அப்டேட் பண்ணுறோம். S2 வந்து ஃப்ரோசன் செட். ஏன்னா வந்து பாருங்கள் அப்டேட்டும் ஒர்க் ஆகலை. சரிங்களா, ஸோ எந்தெந்த செட் மெத்தட்ஸ்லாம் வந்து அந்த வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணல சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுதோ அதெல்லாமே இங்கே ஒர்க் ஆகாது. சரிங்களா, அது தென் வந்து கிளியர் பண்ணி பார்க்கலாமா. இதே வந்து S1 S2 வந்து ஒரு செட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். சரிங்களா, அது சரி. நான் வந்து S2 டாட்டு கிளியர் பண்ணுறேன். கிளியர் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லை. சரி, ஸோ அப்போ என்னென்ன மெத்தட்லாம் வந்து ஃப்ரோசன் செட்டில் ஒர்க் ஆகும், ஃப்ரோசன் செட்டில் என்னென்ன மெத்தட்லாம் ஒர்க் ஆகும். ஃப்ரோசன் செட்டு DARனு போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். சரிங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. DAR ஃப்ரோசன் செட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அதில் ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கேன். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸு, சரிங்களா, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு, இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ எல்லா மெத்தட்ஸுமே வந்து இங்கேயும் ஒர்க் ஆகும். சரிங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடு, அப்டேட்டு, கிளியர், ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே வந்து ரிமைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். சரிங்களா, சரி நான் வந்து லென்த் ஆஃப் S2 பண்ணுறேன்னு வச்சுப்போம். என்ன வருது பாருங்கள், 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா S1 S2 வேரியபிள் எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து ஒன்றும் காமிக்கல, ஒன்று தான் வருது. ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக காமிக்குது. சரிங்களா, பட் லென்த் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, லென்த் ஆஃப் S1 என்ன இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, 3 இருக்குது. ஓகேவா, அது தென் வந்து சம் பண்ண முடியுமா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சம் மெத்தட் வந்து எல்லாமே நியூமரிக் டேட்டா இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகும் இல்லையா. S2 வந்து நம்ம சம் பண்ணலாம். ஸோ இங்கே S2ங்கிறதும் S1ங்கிறதும் ஃப்ரோசன் செட்டு தான். சரிங்களா, அது ஸோ அதே போல் இதில் இருக்கக்கூடிய எல்லா ரிமைனிங் மெத்தட்ஸும், செட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிமைனிங் மெத்தட்ஸும் ஃப்ரோசன் செட்லேயும் ஒர்க் ஆகும். சரிங்களா, எக்ஸப்ட் அந்த ஆடு, கிளியர், அப்டேட், ரிமூவ்லாம் பார்த்தோம் இல்லையா, ரிமூவ், பாப், இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா, ரைட். ஸோ சார்ட்டட் S2வில் நியூமரிக் டேட்டா மட்டும்தான் இருக்குது, அதனால் இது சார்ட் ஆகும். சரிங்களா, 26, 54, 55, 88 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா, ஸோ இது தென் வந்து அந்த யூனியன் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். S1 யூனியன் S2 ஒர்க் ஆகுது. சரியா, S1 S2 ரெண்டுத்தையும் சேர்ந்து நமக்கு கொடுத்துருக்கோம். டூப்ளிகேட் டேட்டா இருந்தால் அது எலிமினேட் பண்ணிடும். சரிங்களா, ஆனால் இங்கே வந்து பாருங்கள் டூப்ளிகேட் டேட்டா எதுவுமே இருக்கா, இல்லை. 55.4 இருக்குது, 55 இருக்குது. ஸோ டூப்ளிகேட் டேட்டா எதுவுமே இல்லை இங்கே ஆக்சுவலாக. சரிங்களா, இருந்தால் எலிமினேட் பண்ணிடும். சரிங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா. சரி, நான் வந்து இங்கே 54 இன்னொரு டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோம். 54ன்னு ஒரு டேட்டா ஆட் பண்ணி வச்சிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை முதல்ல ரன் பண்ணிப்போம். சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், S1 யூனியன் S2 நான் என்ன வருதுன்னு பாருங்கள். சரி, எங்கே பண்ணணும், ப்ராம்ப்டில் வந்துட்டு பண்ணோம். சரியா, இல்லைன்னா இங்கேயே வந்து பிரிண்ட்டுன்னு போட்டு பண்ணலாம். பிரிண்ட்டு சரி ரன் பண்ணலாம். ஓகேங்களா, சரி என்ன வந்துருக்கு பாருங்கள், S1 S2 ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ S1 S2 ரெண்டுத்தையும் சேர்ந்து கொடுத்துருக்கு. சரிங்களா, 54 வந்து ரெண்டு செட்லையுமே இருக்குது. ஆனால் வந்து இங்கே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ரிப்பீட் ஆகலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டூப்ளிகேட் டேட்டா ஐட்டம்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடுது. சரிங்களா, அது சரி. நான் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். S1 இதே வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். சரிங்களா, யூனியன் மெத்தட் இருக்கு இல்லையா, யூனியன் மெத்தட் அது யூஸ் பண்ணியும் பண்ணலாம். யூனியன் S2. ஸோ S1 S2 ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுங்க. சரிங்களா, சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு. சரிங்களா, என்ன வந்துருக்கு, பைத்தான் இருக்குது, 24, 26. இதுதான் ஆக்சுவலாக அன்ஆர்டர்டு கலெக்ஷன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆர்டரில் வருது பாருங்கள். சரிங்களா, எல்லா டேட்டா ஐட்டமும் சிமிலர் ரிசல்ட் தான், பட் வேறு ஆர்டரில் வருது. ஓகேவா, அது ரைட். ஸோ தென் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணுவோம். S1 இன்டர்செக்ஷன் S2 காமனாக இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த 54 பண்ணோம்ல, அது காமனாக இருக்கும். ஸோ அந்த 54 வந்து வரும். ஸோ அதே போல் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். S1 மைனஸ் S2
S1லேருந்து S2 மைனஸ் பண்ணாத 54 மட்டும் மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் S1ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். சரிங்களா? அது S1ல இருக்கிறது எல்லாம் வரும் எக்ஸப்ட் அந்த S2லேருந்து S1ல இருக்கிறது. சரிங்களா? ஸோ S2 S1 காமனாக இருக்கிறது 54 மட்டும். அதை விட்டுட்டு ரிமைனிங் டேட்டா ஐட்டம்ஸ் எதெல்லாம் S1ல இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ தென் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் அந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? S1 சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் S2. ஸோ அந்த காமனாக இருக்க டேட்டா மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? அது ஸோ இது எல்லா மெத்தட்ஸுமே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃபார் தி செட்டு. சரிங்களா? இது வந்து ஃப்ரோசன் செட்டுக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து செட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே போல் டிஸ்கார்டு பாப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒர்க் ஆகாது. டிஸ்கார்டு மெத்தடும் ஒர்க் ஆகாது. சரி, நான் வந்து S1.discard கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். டிஸ்கார்டு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இங்கே. சரிங்களா? டிஸ்கார்டு. ஸோ டிஸ்கார்டு வந்து இல்லை, ஒர்க் ஆகாது. நம்ம ஆல்ரெடி இங்கே டிஏஆர் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து டிஸ்கார்டு வந்து இல்லை. சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லி மெத்தட் வந்து இல்லை. ஓகேங்களா? அது ஸோ இதுதான் வந்து ஃப்ரோசன் செட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.